வணக்கம். தமிழா திவ்யா என்பிசி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 அலுவலக உதவியாளர் தேர்வு முழு மாதிரி தேர்வு தேர்வு 1. கொஸ்டின் வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கடினமாக இருந்த காரணத்தினால் ஒரே ஒரு முழு மாதிரி தேர்வு தான், டைம் இல்லாத காரணத்தினால. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? சரியான விடை 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இரண்டாவது வினா, உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர்? உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர்? சரியான விடை நாட்டு நடுவர். மூன்றாவது வினா, திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? திருநெல்வேலி எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? சரியான விடை தாமிரபரணி. நான்காவது வினா, மீசைக்கார பூனை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மீசைக்கார பூனை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் வந்து நெட்ல 2 சேமா இருக்கு. வண்ணதாசன் நெட்ல வரும். சரியான விடை பாவண்ணன். ஐந்தாவது வினா, காய்தே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள்? காய்தே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள்? சரியான விடை சமுதாய வழிகாட்டி. ஆறாவது வினா, இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? சரியான விடை முதுமை. ஏழாவது வினா, காந்தி அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? காந்தி அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? சரியான விடை மதுரை. எட்டாவது வினா, சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் தருக? சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் தருக? சரியான விடை சுறுசுறுப்பு. ஒன்பதாவது வினா, கதாவிலாசம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கதாவிலாசம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை எஸ் ராமகிருஷ்ணன். பத்தாவது வினா, கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது? கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது? சரியான விடை குழந்தைகளை பாதுகாப்போம். 11வது வினா, நீல் நிலம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? நீல் நிலம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை பரந்த உலகம். 12வது வினா, இடுகுறி பெயரை எழுதுக. இடுகுறி பெயரை எழுதுக. சரியான விடை மண். 13வது வினா, கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எது? கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எது? சரியான விடை சுக்கான். 14வது வினா, அழகின் சிரிப்பு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அழகின் சிரிப்பு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை பாரதிதாசன். 15வது வினா, மண்வாசல் என்னும் நூலினை இயற்றியவர் யார்? மண்வாசல் என்னும் நூலினை இயற்றியவர் யார்? சரியான விடை தேனரசன். 16வது வினா, அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார்? சரியான விடை குழந்தை. 17வது வினா, பரி என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை குதிரை. 18வது வினா, குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று? குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று? சரியான விடை மண் துகள். 19வது வினா,
மரம் பாட வந்த மறவன் என அழைக்கப்படுபவர் யார்? மரம் பாட வந்த மறவன் என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை பாரதியார். 20வது வினா, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. சரியான விடை வட்டெழுத்து. 21வது வினா, வல்லின எழுத்துகள் பிறக்கும் இடம். வல்லின எழுத்துகள் பிறக்கும் இடம். சரியான விடை மார்பு. 22வது வினா, முகில் என்பதன் பொருள் என்ன? முகில் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை மேகம். 23வது வினா, உலக இயற்கை நாள் எப்பொழுது? உலக இயற்கை நாள் எப்பொழுது? சரியான விடை அக்டோபர் 3. 24வது வினா, திருக்குறளை இயற்றியவர் யார்? திருக்குறளை இயற்றியவர் யார்? சரியான விடை திருவள்ளுவர். 25வது வினா, மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியனவாகும். மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியனவாகும். சரியான விடை கேட்டல். 26வது வினா, சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை எவை? சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை எவை? சரியான விடை மண் ஒட்டிய பழங்கள். 27வது வினா, தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது? தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை முண்டந்துறை. 28வது வினா, மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? சரியான விடை பணம் கிடைத்தது. 29வது வினா, தோரணம் பிளஸ் மேடை என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது? சரியான விடை தோரண மேடை. 30வது வினா, தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? சரியான விடை திருவிக்கா. 31வது வினா, நுட்பமாக சிந்தித்து அறிவது. நுட்பமாக சிந்தித்து அறிவது. சரியான விடை நுண்ணறிவு. 32வது வினா, உலக சிட்டுக்குருவி நாள் எப்பொழுது? உலக சிட்டுக்குருவி நாள் எப்பொழுது? சரியான விடை மார்ச் 20. 33வது வினா, மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ். சரியான விடை அடுக்குகள். 34வது வினா, சித்தம் என்பதன் பொருள் என்ன? சித்தம் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை உள்ளம். 35வது வினா, கழுத்தில் சூடுவது எது? கழுத்தில் சூடுவது எது? சரியான விடை தார். 36வது வினா, கொய்யாக்கனி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கொய்யாக்கனி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை பாவலரேறு. 37வது வினா, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? சரியான விடை நடுவு நிலைமை. 38வது வினா, உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று. சரியான விடை இரத்த கொதிப்பு. 39வது வினா, குறிப்பு வினையகம் எதை வெளிப்படையாக காட்டாது? குறிப்பு வினையகம் எதை வெளிப்படையாக காட்டாதுன்னா காலத்தை. 40வது வினா, ஐநாவையின் முதல் பெண் தலைவர் யார்? ஐநாவையின் முதல் பெண் தலைவர் யார்? சரியான விடை விஜயலட்சுமி பண்டிட். 41வது வினா, அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? சரியான விடை கல்வி. 42வது வினா, கலித்தொகை டேஸ் நூல்களுள் ஒன்று. கலித்தொகை டேஸ் நூல்களுள் ஒன்று. சரியான விடை 8 தொகை நூல்களுள் ஒன்று. 43வது வினா, பானை பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும். சரியான விடை பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். 44வது வினா, ஏற்காடு அமைந்துள்ள மாவட்டம் எது? ஏற்காடு அமைந்துள்ள மாவட்டம் எது? சரியான விடை சேலம். 45வது வினா, நிலையான செல்வம் எது? நிலையான செல்வம் எது? சரியான விடை ஊக்கம். 46வது வினா, ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் எப்பொழுது? ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் எப்பொழுது? சரியான விடை நவம்பர் 14. 47வது வினா, இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்?
சரியான விடை அரங்கநாதன். 48வது வினா, ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சரியான விடை சீனா. 49வது வினா, பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன? சரியான விடை ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. 50வது வினா, தேசம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? தேசம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை நாடு. 51வது வினா, இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? சரியான விடை பஞ்சாப். 52வது வினா, உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? சரியான விடை ஆசியா. 53வது வினா, நரிமணத்தின் புகழுக்கு காரணம் என்ன? நரிமணத்தின் புகழுக்கு காரணம் என்ன? சரியான விடை பெட்ரோலியம். 54வது வினா, நம் தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை கோடுகள் உள்ளன? நம் தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை கோடுகள் உள்ளன? சரியான விடை 24. 55வது வினா, தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எது? தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எது? சரியான விடை தஞ்சாவூர். 56வது வினா, இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை நடைமுறையில் உள்ளது? இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை நடைமுறையில் உள்ளது? சரியான விடை 6. 57வது வினா, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது? உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது? சரியான விடை 62. 58வது வினா, சமய சார்பின்மை என்ற சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது? சமய சார்பின்மை என்ற சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை லத்தீன். 59வது வினா, உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொதுசபையால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொதுசபையால் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? சரியான விடை 1948. 60வது வினா, போக்சோ சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? போக்சோ சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? சரியான விடை 2012. 61வது வினா, தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார்? தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார்? சரியான விடை பிரதமர். 62வது வினா, ஆசியாவில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு முதலில் பெற்றவர் யார்? ஆசியாவில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு முதலில் பெற்றவர் யார்? சரியான விடை ரவீந்திரநாத் தாகூர். 63வது வினா, வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்ன? சரியான விடை கெல்வின். 64வது வினா, இந்தியாவின் மிகப்பெரிய இலக்கிய விருது எது? இந்தியாவின் மிகப்பெரிய இலக்கிய விருது எது? சரியான விடை ஞானபீட விருது. 65வது வினா, இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம்? இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம்? சரியான விடை பொக்ரான். 66வது வினா, பென்சில் தயாரிக்க பயன்படுவது எது? பென்சில் தயாரிக்க எது பயன்படுகிறது? சரியான விடை கிராபைட். 67வது வினா, ரசக்கலவை என்பது டேஸ் கலந்த கலவையாகும்? ரசக்கலவை என்பது டேஸ் கலந்த கலவையாகும்? சரியான விடை மெர்க்குரி. 68வது வினா, குழந்தை உதவி எண் எது? குழந்தை உதவி எண் எது? சரியான விடை 1098. 69வது வினா, ஆளுநர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்? ஆளுநர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்? சரியான விடை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. 70வது வினா, புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட இடம் எது? புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட இடம் எது? சரியான விடை கடலூர். 71வது வினா, பாலில் அடங்கியுள்ள அமிலம் எது? பாலில் அடங்கியுள்ள அமிலம் எதுவும்? சரியான விடை லாக்டிக் அமிலம். 72வது வினா,
நமது தேசிய கொடியோட நீளம் மற்றும் அகல விகிதம் சரியான விடை 3:2. 73வது வினா வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படும் நோய். வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படும் நோய் சரியான விடை மாலைக்கண் நோய். 74வது வினா சதுரங்க விளையாட்டில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? சதுரங்க விளையாட்டில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? சரியான விடை 64. 75வது வினா கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? சரியான விடை பெட்ரோலியம். 76வது வினா 7.2 × 3.2 இதை ஈக்குவல் பண்ணா சரியான விடை எதுன்னு கேட்குறாங்க. இது ரெண்டையும் பெருக்கிறோம்னா 23.04 விடை வந்து கிடைக்கும். 77வது வினா -15ஐயும் -12ஐயும் பெருக்கினால் என்ன விடை கிடைக்கும்னு கேட்குறாங்க. சரியான விடை 180 கிடைக்கும். 78வது வினா மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார்? மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார்? சரியான விடை ஆளுநர். 79வது வினா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார்? சரியான விடை அம்பேத்கர். 80வது வினா ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்கிறது? ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்கிறது? சரியான விடை 7 நாட்கள் இருக்கிறது. 81வது வினா தாஜ்மஹாலை கட்டியவர் யார்? தாஜ்மஹாலை கட்டியவர் யார்? சரியான விடை ஷாஜகான். 82வது வினா லீப் வருடத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? லீப் வருடத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? சரியான விடை 366 நாட்கள். 83வது வினா குழந்தைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? குழந்தைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை நவம்பர் 14. 84வது வினா உயிரெழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் எத்தனை? சரியான விடை 12. 85வது வினா கப்பலோட்டிய தமிழன் யார்? கப்பலோட்டிய தமிழன் யார்? வ.உ.சி. 86வது வினா உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது? உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை டெல்லி. 87வது வினா பாண்டிய மன்னர்களின் கொடியில் இருக்கும் சின்னம் எது? பாண்டிய மன்னர்களின் கொடியில் இருக்கும் சின்னம் எது? சரியான விடை மீ. 88வது வினா ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்தியர் யார்? ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்தியர் யார்? சரியான விடை நீரஜ் சோப்ரா. 89வது வினா ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் எது? ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் எது? சரியான விடை தூத்துக்குடி. 90வது வினா பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது? பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது? சரியான விடை 1920. 91வது வினா ஐசிசி கிரிக்கெட் உலகக்கோப்பை 2023 தொடரின் சிறந்த வீரர் யார்? ஐசிசி கிரிக்கெட் உலகக்கோப்பை 2023 தொடரின் சிறந்த வீரர் யார்? சரியான விடை விராட் கோலி. 92வது வினா சூரியனை ஆய்வு செய்யும் விண்வெளி அடிப்படையிலான முதல் இந்திய ஆய்வுக்கலன் எது? சூரியனை ஆய்வு செய்யும் விண்வெளி அடிப்படையிலான முதல் இந்திய ஆய்வுக்கலன் எது? சரியான விடை ஆதித்யா L1. 93வது வினா இந்தியாவின் தலைநகரம் எது? இந்தியாவின் தலைநகரம் எது? சரியான விடை டெல்லி. 94வது வினா கடிகாரத்தில் நிமிடமுள் 1 நிமிடத்தில் ஏற்படுத்தும் கோண அளவு. கடிகாரத்தில் நிமிடமுள் 1 நிமிடத்தில் ஏற்படுத்தும் கோண அளவு. சரியான விடை 6 டிகிரி. 95வது வினா 95வது வினாவிற்கான சரியான விடை 99. 5னா இங்கே வந்து 55, இங்கே 9னா இங்கே 99. 96வது வினா விடுபட்ட எண் எதுன்னு கேட்குறாங்க. விடுபட்ட எண் எது? சரியான விடை 81. 3 ஸ்கொயர் பண்ணால் 3 3 9
93 27 3 பவர் 4 3 இன்டு 3 3 9 3 9 9 9 81 3 3 ஸ்கொயர் 3 கியூப் 3 பவர் 4. 97வது வினா. எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரியான விடை 74. 1 + 2 + 3 இதை கூட்டினோம்னா 6 + x. டிவைடில் இருக்க 4 அங்கிட்டு போயிடுச்சுன்னா 80ல் இருக்கும். இந்த ப்ளஸ் 6 இங்கிட்டு போனுச்சுன்னா -6. அப்போ 80ல் 6 போச்சுன்னா 74. 98வது வினா. திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் எத்தனை ஆண்டுகள் வேலுநாச்சியார் தங்கியிருந்தார்? திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் எத்தனை ஆண்டுகள் வேலுநாச்சியார் தங்கியிருந்தார்? சரியான விடை 8 ஆண்டுகள். 99வது வினா. இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார்? இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார்? சரியான விடை சக்திகாந்த தாஸ். 100வது வினா. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எதுன்னு கேட்குறாங்க. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? நேற்றைய நாள் குரூப் 4 சிவி லிஸ்ட் விட்டுருந்தாங்க. என்னுடைய மார்க் எனக்கும் சிவி லிஸ்ட் வந்திருக்கு. ஜாப் கிடைக்குமா என்னன்னு தெரியல. கவுன்சிலிங் போனால் தான் தெரியும். அடுத்து 2024 குரூப் 4 டெஸ்ட் தான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோ ஜிகே அண்டு கணிதத்திற்கு தான் தொடர்ந்து வீடியோ போட போகிறேன். ஒன் டே 20 கொஸ்டின். நான் படிக்கக்கூடிய டெஸ்ட்டை தான், படிக்கக்கூடிய ஒரு பாடத்தை தான் அதில் ஒரு 20 கொஸ்டின் டெய்லி வைக்கிற மாதிரி வைக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து படிக்கிறீங்கன்னா அடுத்து குரூப் 4 படிங்க. நானும் தொடர்ந்து வீடியோ போடுறேன். அடுத்து எக்ஸாமுக்கு லாஸ்ட் புக் பேக் மட்டும் பார்த்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் வரும். சிலபஸில் படிக்காதது கூட நீங்கள் சிம்பிளாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் எப்படி கேட்பாங்கன்னு தெரியல. அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இப்போ நடந்த அந்த எக்ஸாமினர் ரீடர் அந்த தேர்வு தாளை மட்டும் நீங்கள் கடைசியாக அந்த 100 வினாக்களையும் 150 வினாக்களையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு போகிறது நல்லது. அதே மாதிரியான மாடலில் கூட வினாக்கள் வரும், இல்லை அதே வினாக்கள் கூட வரும். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழாதிபதி TNPSC